எங்களுடைய நண்பர் முன்னாள் அபிவிருத்தி குழு தலைவர் அருண் ஹேமச்சந்திரா அவர்களும் அமைச்சருடன் பேசுகிறார். அவரும் சொல்லுவார், இந்த பிரதேசத்திலே பல தேவைகள் இருக்கின்றது. எங்களுடைய பிரதேசத்திலே இந்த அவர் அபிவிருத்தி குழு தலைவராக இருக்கும் பொழுது பல முன்மொழிகளை நாங்கள் அவரிடம் கொடுத்திருந்தோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக அவருடைய வேலைப்பளுவின் காரணமாக அவர் வேற பொறுப்புகளின் காரணமாக அந்த பதவியிலே இருந்து விலகி இருந்தாலும் கூட அவருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கின்றது. என்கிற மாவட்டத்திலே ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு அபிவிருத்தி குழு தலைவராக இருந்தவர் தான் முன்னெடுத்த சில விடயங்களை முடிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு பொறுப்பு இருக்கின்றது. நாமல் ராஜபக்சோட நீல படையணியில் நீங்க இருந்து கொண்டு அந்த காலத்தில் நடந்த எல்லா விதமான ஊழல் மோசடிகளுக்கும் துணை போய்கொண்டு இப்ப நீங்க இந்த அரசாங்கத்தை வந்து சாடுறதுல எந்த விதமான அர்த்தமும் இல்லை. அது விவாதத்தோட சம்பந்தப்பட்டதா இல்லையான்றது தீர்மானம் எடுக்கிறதுக்கு சபாநாயகர். இப்ப எங்களுடைய வடக்கு கிழக்கிலே காணி சம்பந்தமான பல பிரச்சனை இருக்கின்றது. அந்த காணி பிரச்சனையும் இன்றைக்கு ஸ்போர்ட்ஸ் டோப்பிங் உடன் சம்பந்தப்பட்டது. ஏனென்றால் எங்களுடைய மக்களுக்கு சொந்தமான காணிகளை எங்களுடைய மக்களுக்கு நீங்கள் வழங்குவீங்களா இருந்தால் எங்களுடைய மக்கள் ஸ்போர்ட்ஸ்ல விளையாட்டுத்துறையிலே இன்னும் ஈடுபட்டு தங்களுடைய திறமையை வளர்த்து ஸ்போர்ட்ஸ் டோப்பிங்கை பற்றி படிக்கிற அளவுக்கு வருவார்கள். உங்களுடைய அரசாங்கம் இது உங்களுடைய அரசாங்கத்தினுடைய பிழை அல்ல. இது கடந்து வந்த எல்லா அரசாங்கங்களும் மாறி மாறி வந்த எல்லா அரசாங்கமும் எங்களுடைய தமிழ் மக்களுடைய காணிகளை அபகரிப்பு செய்யறதுக்கு வன இலாகா மற்றும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை பயன்படுத்தினார்கள். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அவர் அமைச்சர் சொல்லியிருந்தார், அவருக்கு நாங்கள் சில விடயங்களை எடுத்து சொல்ல வேண்டும். ஒரு விவாதத்திலே பேசும் பொழுது ஸ்போர்ட்ஸ் டோப்பிங் என்று சொன்னால் ஸ்போர்ட்ஸ் டோப்பிங் இது எப்படி தொடர்புன்றதை நாங்கள் சொல்லித்தாரோம். இது உங்களுடைய நாட்டினுடைய தற்பொழுது ஜனாதிபதியிடம் தான் நாங்கள் படித்திருந்தோம். எப்படி ஒரு தலைப்பை ஒரு தலையங்கத்தை இன்னொரு தலையங்கத்துடன் தொடர்புபடுத்துகின்றது உங்களுடைய ஜனாதிபதி எதிர்கட்சியிலே எங்களுடன் இருந்த பொழுது தான் எங்களுக்கு படிப்பித்து தந்தார். எங்களுக்கு தெரியும் உங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் ஏற்றுக்கொள்றது கஷ்டமாக இருக்கும். இந்த வடக்கை கிழக்கையும் பிரிக்கிறதிலே பங்கு வைத்தவர்கள், இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் ஊடாக இந்த மாகாண சபை முறைமை வந்த பொழுது அதை எதிர்த்தவர்கள். ஆனால் அது இருந்தது எங்களுக்கு பொறுத்தவரை அது ஜேவிபி. இன்று என்பிபி அதை விட வித்தியாசம் என்று உங்களுடைய அமைச்சர்கள், உங்களுடைய ஜனாதிபதி, உங்களுடைய பிரதமர் தான் சொல்றார்கள்.